சரியான நேரத்தில் சீனுக்குள் வந்த கனிமொழி. ஒரே ஒரு லெட்டர் தான். மொத்த டெல்லியும் ஆடி போயிருக்கே. தமிழக அரசியலில் பெரும் அதிரடியாக காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் இடையிலான பல ஆண்டுகால கூட்டணி அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துள்ளது. காங்கிரஸ் தாவேக இடையே கூட்டணி ஏற்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் தூத்துக்குடி தொகுதி எம்பியுமான கனிமொழி கருணாநிதி முக்கியமான கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அவரின் அதிரடி அரசியல் நகர்வு தேசிய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாகவே தொகுதி பங்கீடு மற்றும் கொள்கை ரீதியான முடிவுகளில் காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்தன. இந்த நிலையில் தமிழகத்தில் நிலவும் மாற்றமடைந்த அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு திமுக உடனான கூட்டணியை துண்டித்துக் கொள்வதாக காங்கிரஸ் தலைமை அறிவித்தது. அதோடு தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு தருவோம் என்றும் காங்கிரஸ் அறிவித்தது. இந்த அரசியல் மாற்றத்தை தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் கீழ் சபையான மக்களவையில் இதுவரை காங்கிரஸ் உறுப்பினர்களுடன் இணைந்து அமர்ந்திருந்த திமுக எம்பிக்களுக்கு இப்போது தனித்தனி இருக்கைகளை ஒதுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இதன் எதிரொலியாக மக்களவையில் திமுக உறுப்பினர்களுக்கான இருக்கை அமைப்பில் மாற்றம் செய்ய கோரி திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் தூத்துக்குடி தொகுதி எம்பியுமான கனிமொழி கருணாநிதி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து சபாநாயகருக்கு கனிமொழி எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது: தமிழகத்தில் நிலவும் மாறியுள்ள அரசியல் சூழல்கள் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் உடனான எங்கள் கூட்டணி முடிவுக்கு வந்துள்ளதை கருத்தில் கொண்டு மக்களவையில் தற்போது உள்ள இருக்கை அமைப்பில் மாற்றம் செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இனிவரும் காலங்களில் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு அருகிலேயே எங்கள் கட்சி உறுப்பினர்கள் அமர்வது பொருத்தமாக இருக்காது. தற்போது மக்களவையில் திமுக மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் எதிர்க்கட்சி வரிசையில் அதன் பங்கு மிக முக்கியமானது. காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து வெளியேறியுள்ளதால் சபையில் தங்களது கருத்துக்களை சுதந்திரமாகவும் தனித்துவமாகவும் முன்வைக்க தனி இருக்கை வசதி அவசியம் என்று திமுக தரப்பில் வலியுறுத்தப்படுகிறது. சபாநாயகருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கனிமொழி மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையில் தங்கள் பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றுவதற்கும் தங்கு தடையின்றி செயல்படுவதற்கும் வசதியாக தனி இருக்கைகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். உங்கள் மேலான அலுவலகம் இதனை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது கடந்த காலங்களில் பல தேர்தல்களில் வெற்றிகரமான கூட்டணியாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக மதசார்பற்ற கொள்கைகளின் அடிப்படையில் ஒருங்கிணைந்து செயல்பட்ட இந்த இரு கட்சிகளும் இப்போது பிரிந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகவுடன் கூட்டணி அமைத்துள்ள காங்கிரஸ் இனி லோக்சபா, ராஜ்யசபா, உள்ளாட்சி தேர்தலையும் சேர்ந்து தாவேகவுடன் எதிர்கொள்வோம் என்று கூறியுள்ளது. திமுக கூட்டணியில் இருந்து விலகுவது காங்கிரஸ் கட்சிக்கு தேசிய அளவில் ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. மக்களவை விதிமுறைகளின்படி ஒரு கட்சியின் உறுப்பினர் எண்ணிக்கை மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிலையை பொறுத்தே இருக்கைகள் ஒதுக்கப்படுகின்றன. கனிமொழியின் இந்த கடிதத்தை தொடர்ந்து சபாநாயகர் ஓம் பிர்லா நாடாளுமன்ற செயலகத்துடன் ஆலோசித்து திமுக எம்பிக்களுக்கு புதிய இருக்கைகளை ஒதுக்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக எதிர்க்கட்சி வரிசையிலேயே முன்வரிசை அல்லது மத்திய பகுதியில் திமுக எம்பிக்கள் அமர்த்தப்படுவார்கள். காங்கிரஸ் உறுப்பினர்களிடமிருந்து இடைவெளி விட்டு அமரப்போகும் திமுக எம்பிக்கள் இனிவரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் மத்திய அரசை எதிர்கொள்ளும் விதத்திலும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இருக்கும் நிலைப்பாட்டிலும் பெரும் மாற்றங்கள் இருக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அரசியலின் இந்த திடீர் திருப்பம் இனிவரும் காலங்களில் தேசிய அளவிலான எதிர்க்கட்சி கூட்டமைப்பின் வலிமையை பாதிக்குமா அல்லது புதிய மாற்றங்களை உருவாக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.